பார்த்துருப்பீங்க. நான் அந்த வீடியோ கிளிப் பற்றி பேச வரல. அந்த வீடியோ கிளிப்பில் இருக்க எல்லா பேருமே பிறக்கும்போது பணக்காரவங்கள இது யாருமே யார் சொத்தும் அவங்களாம் கிடையாது. அவங்க வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. நம்மளை ஒரு முன்னோடியாக அவங்கள நம்ம வச்சுட்டு நம்ம இருக்கோம். நம்ம கதை சொல்ல ஃபேஸ்புக் தான் கதை சொல்ல பார்த்து கடை ஒரு கடை இருக்குது. கடையில் இப்போ கடை இருக்குது. அந்த கடை பார்த்துட்டு ஒரு நாய் வந்து அடிக்கடி போயிட்டு உள்ளே போகுது. கடைக்கார கட்டி வெட்டி விடுறாரு. திருப்பி நாய் உள்ளே போகுது. சரி, கடைக்கார கீழே இறங்கி வந்து பார்த்தோன்னா நாய் வாயில் பணமும் ஒரு சிட்டையும் இருந்திருக்கு. பழசருக்கு சிட்டை. நான் அவர் அந்த என்னோட நாய் வாயில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு நான் சிட்டையை எடுத்துட்டு ஜாமான்லாம் சரக்குலாம் கொடுத்துட்டு நாய் மிச்சம் காசை நாய் வாயில் வச்சு விட்டாரு. நாய் திருப்பி அப்படி பின்னாடியே போகுது. கடைக்காரர் பார்க்குறது என்னடா நாய் கரெக்டாக அப்படி பண்ணியதே போகுது. இல்லை கடைக்காரன் பின்னாடியே போகிறாரு. 2 தெரு தள்ளி போச்சு. நான் கடைக்காரன் பின்னாடியே போகிறாரு. திருப்பி வந்து மெயின் ரோடு வந்துருச்சு. மெயின் ரோடு வந்தோன்னே சிக்னல் இருக்குது. சிக்னல் வந்தோன்னே அது பார்க்குது. ரெட் சிக்னல் போட்டோன்னா அப்படி நின்றுது. நாய் வந்து ரோடை கிராஸ் பண்ணாமல் நின்றுது. நின்று கிரீன் சிக்னல் போட்டோம் ரோடை கிராஸ் பண்ணி போகுது. கடைக்காரர் பார்க்குறாரு, என்னடா இது இப்படி கரெக்டாக போகுது, கரெக்டாக இது பண்ணுறேன்னு சொல்லி போகுது. நாய் 2 ஸ்டாப் தள்ளி போய் 3ஆவது ஸ்டாப் பஸ் ஏறி நிற்கிது. பஸ் ஏறி நிற்கணும்னா 2 பஸ் விட்டு 3ஆவது பஸ்ஸில் பஸ் ஏறிடுது. ஏறணும் கடைக்காரன் பின்னாடி ஏறிடுறாரு. அதே மாதிரி கண்டக்டர் பார்க்குறாரு, வாயில் பணமும் இது இருக்குது. எங்கே போகணுன்ட்டு அட்ரஸ் எழுதி வச்சிருக்காரு. அதனால் அதை எடுத்துகிட்டு கண்டக்டர்னும் தந்துட்டாரு. டிக்கெட் வந்து மிச்சரும் வச்சுட்டாரு. கடைக்காரர் பார்க்குறாரு, என்னடா கரெக்டாக இது பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. போய் 2 ஸ்டாப்புக்கு நாய் இறங்கிடுச்சு. இறங்கிட்டு 2 தெரு போயிட்டு ஒரு வீடு தட்டியிருக்கு. அங்கேருந்து வெளியே வந்தோடனே அந்த நாய் வளர்க்குற வந்தோடனே நாய் அடிச்சிருக்காரு. அடிச்சவன் கடைக்காரங்க பார்த்துட்டு என்னடா இப்படி பண்ணியிருக்கு, நாய் அடிக்கலான்னு ஓடி போய் கடையை கேட்டிருக்காரு. என்னடா கரெக்டாக அது ஜாமான் இருக்குது, ரோடை கிராஸ் பண்ணியிருக்கு, பஸ்ஸில் ஏறி இருக்குது, கரெக்டாக வந்துருக்கு, எல்லாம் நீருக்கு அடிக்கணும் கேட்டோன்னா கதவை தட்டுச்சு. சாவி போகும்போது எடுத்துகிட்டு போச்சு, சாவி எடுக்காமல் போகுதுன்னு சொல்லி இது பண்ணுறாரு. அவ்வளோதான் கதை. அந்த கதையை நான் ஃபேஸ்புக்கில் படித்தேன். ஃபேஸ்புக்கில் படித்தது ஒரு கீழே போட்டிருந்தாங்க. எனக்கு அதில் நம்பிக்கையில் போட்டிருந்தா வந்து எந்த கல்லில் நீங்கள் வேலை செஞ்சாலும் கமெண்ட் பண்ணி போட்ட மாதிரி எந்த கல்லில் நீங்கள் வேலை செஞ்சாலும் நீ எவ்வளோதான் வேலை பார்த்தாலும் ஆனால் வந்து ஓனர்களுக்கு பிடிக்காது, நீ இது கூட தான் வேலை செய்யணும்னு போட்டிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. அது அவங்க போட்டிருந்ததை சொல்கிறேன். நான் அதில் வந்து எங்கிறது வந்து எந்த வேலை செஞ்சாலும் கவனமாக இருப்போம். ஒரு வேலைன்னு எடுத்துட்டோம்னா அந்த வேலையை முழு கவனம் வச்சோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். முடிக்கிற வரையும் அந்த வேலையை தொடங்கும் போது நம்ம முடிக்கிற வரையும் யோசிச்சுட்டா கரெக்டாக எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணி முடிச்சிடலாம். சூப்பர்.